ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இசேவை ஐடியில் எப்படி நம்ம வேலட் ரீசார்ஜ் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இசேவை மற்றும் சிஎஸ்சிக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் சிஎஸ்சி மற்றும் இசேவை சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நம்ம அந்த சேனலில் தான் வந்து பார்த்தா வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா அந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு டிஎன்இஜின்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு துறை உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்திருக்க இசேவைக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் வேலட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்க, வேலட் ரீசார்ஜ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் அமௌண்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா எவ்வளோ வேணால் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். 100 ரூபா பண்ணலாம், 200 ரூபா பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஸோ எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வந்து அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அப்போ தான் ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா அகைன் வந்து கன்ஃபார்ம் பேஜில் போயிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா பேமெண்ட்டை பொறுத்திருக்கும் இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ணும்போது உங்களுக்கான ஃபீல்டு எரர் வந்து பார்த்தா ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில டெபிட் கார்டு வந்து பார்த்தா நல்லா ஒர்க் ஆகும், ஒரு சில டெபிட் கார்டு வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. ஸோ நெட் பேங்கிங்கில் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கான பேமெண்ட் வந்துச்சுன்னு ஷோ ஆகும். நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணிடுறீங்க, அப்படி கேன்சல் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடைரக்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா வெளியே வந்துடுங்க. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த பேமெண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆக மாட்டேது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சென்ட் எனிவே அப்படின்ற ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தான் ஆகணும். அப்படி கிளிக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தா வேலெட்டில் வந்து ஆட் ஆகும். சென்ட் எனிவே வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனையும் சக்ஸஸ்னு வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு போதும் உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தா முடிச்சு உங்களுக்கான வேலெட்டில் கண்டிப்பாக பேமெண்ட் அப்டேட் வந்து ஆகிடும். அந்த சென்ட் எனிவே ஆப்ஷன் நிறைய பேர் வந்து கொடுக்காம அப்படியே வெளியே வந்துடுங்க. அதன் காரணமாக தான் உங்களுக்கான வேலெட்டில் உங்களுக்கான மணி வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஆட் ஆகாதவங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான ரிப்போர்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தா என்னோட வேலெட்டில் வந்து 525 ரூபா வந்து பார்த்தா இருக்குது. இதுக்கு முன்னாடி 25 ரூபா இருந்துச்சு, இப்போ 500 ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 525 ரூபா வந்து பார்த்தா ஆட் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் பேமெண்ட் ப்ரொசீஜர் ஏதாச்சும் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த மாதிரி அப்டேட் ஆகலாம். ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பாருங்கள், மெயில் ஐடி, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கான டிரான்சாக்ஷன் நம்பர், உங்களுடைய யூசர் நேம் எல்லாம் கொடுத்து நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மெயில் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேலே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தா டிரான்சாக்ஷன் நம்பர் மற்றும் உங்களுக்கான இசிவி ஐடி வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நெட் பேங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஃபெயில் ஆக வாய்ப்பே வந்து கிடையாது. டெபிட் கார்டு மூலமாக பண்ண சொல்ல தான் நிறைய பேருக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா நெட் பேங்கிங் மூலம் வந்து பேமெண்ட் பண்ண பாருங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா ரீசார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போத்தி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒவ்வொரு இசேவை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டாக கண்டிப்பாக நம்ம வந்து போடலான்னு இருக்கும். அதுக்கு இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், இசேவைக்கான சேனல். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரும். அந்த சேனல் நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.